வீரபத்திர ராஜகுல பேரவையின் சார்பாக வண்ணார் சமூகத்திற்கு 5% உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீரபத்திர ராஜகுல பேரவையின் சார்பாக வண்ணார் சமூகத்திற்கு 5% உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரவையினுடைய நிறுவன தலைவர் பொறியாளர் தா வசந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வண்ணார் சமூகத்திற்கு 5% உள் இடஒதுக்கீட்டு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருக்கும் வண்ணார் சமூகத்திற்கு கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் பலன்கள் சென்றடைவதில்லை என்றும் 80 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ள தங்கள் சமூகத்திற்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க கோரியும் அரசு பதிவேட்டில் உள்ள வண்ணார் என்கின்ற பதத்தை நீக்கி ராஜகுலத்தோர் என்கின்ற சட்டத்தை இயற்றி அரசு பதிவேட்டில் வெளியிட கோரியும் தங்களின் சமூகத்திற்கென்று சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மன்றங்களில் அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைப்பதில்லை என்றும் இதில் தங்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்றும் தனி தொகுதிகள் வழங்க வேண்டும், வண்ணார் சமூகத்திற்கு சொந்தமான நிலங்கள், கோயில்கள், மடங்கள் போன்றவை ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகியுள்ள இடங்களை மீட்டு தங்கள் சமூகத்திடம் ஒப்படைக்க ஆவண செய்ய வேண்டும் என கோரி சமூகத்தை மேம்படுத்த தனி வாரியம் ஒன்றினை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்கள் சமுதாயத்திற்கென்று ஒரு எம்பிசி பிரிவில் 5% இடஒதுக்கீடு உள்ளிட்ட ஒரு 7 அம்ச கோரிக்கையினை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஆளும் அரசாங்கம் சரி, இதற்கு முன் ஆண்ட ஒரு அரசாங்கமும் சரி, எங்களுக்கென்று எந்த ஒரு சலுகையும் இதுநாள் வரை கொடுக்கவில்லை. எங்கள் சமூகத்தை புறக்கணித்தே வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமை நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து எங்கள் சமூக மக்கள் இதுவரை போராடாமல் ஒரு போராட்ட களத்திற்கு வராமல் இருந்த எங்களுடைய சமுதாய மக்கள் இன்றைய தினம் ஒரு போராட்டத்திற்கு உள்ளாகி இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். எங்களுடைய உரிமைகளை பெற்றிடுவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு, ஒரு நெஞ்சரத்தோடு இந்த தலைநகர் நோக்கி எங்களது சமூக மக்கள் வந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டு சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும், எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் தமிழக அரசியல் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வீரபத்திர ராஜகுல பேரவையின் முழு ஒத்துழைப்பையும் தந்து அவர்களை இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்வோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டமானது சுமார் ஒரு 500 எங்களுடைய சமுதாய மக்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தியிருக்கிறோம். இதற்கு முன் நாங்கள் திருச்சி மாநகரிலே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாநகரிலும் இதே போன்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் இந்த சென்னை மாநகரில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இப்படியே தொடருமானால் எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து நாங்கள் அடுத்த கட்டமாக எங்களுடைய பேரவையின் எல்லா பொறுப்பாளர்களையும் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இல்ல, இதனால் வரை கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்கள் சமூகம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய சமூகத்திற்கென்று எந்த ஒரு நல வாரியமும் இதுவரை அரசு அமைத்திடவில்லை. அதாவது ஆட்கோ என்ற அரசு ஆதி திராவிடர் அந்த நலத்துறையில் இருக்கிற அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியாக எங்களுடைய சமுதாயத்துக்கும் சேர்த்து கிடைக்கிறது தவிர தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து எங்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் எந்த ஒரு அரசும் இதனால் வரை செய்யவில்லை. ஆகவே இந்த கோரிக்கையை முன்னெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக எங்களுடைய போராட்டம் என்பது இந்த நலவாரியம், எங்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமான உரிமைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த 2 ஆண்டு காலமாக இந்த வீரபத்திர ராஜகுல பேரவை இதை முன்னெடுத்து அடுத்த கட்டமாக இதை எப்படி நிறைவேற்றி தமிழக அரசுக்கும் இது வருகின்ற தமிழக அரசுக்கும் எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து எங்கள் உரிமையை இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் மோனாகுமார், பொருளாளர் KS சுப்ராஜ், தென்சென்னை மாவட்ட செயலாளர் தண்டபாணி, அரியலூர் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தங்கராஜ், கடலூர் மாவட்ட செயலாளர் பழனி, மகளிர் அணியைச் சார்ந்த சென்னை உஷா, அரியலூர் மஞ்சு மற்றும் பஞ்சாட்சரம் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பினர்.